இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் டிகே. இன்றைய பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸ் இன்னைக்கு முடிவடையும் போது பார்த்தீங்கன்னா 72,643.43 முடிவடைந்திருக்கு. நிஃப்டி 50 22,023.35 முடிவடைந்திருக்கு. நிஃப்டி பேங்க் 46,594.10 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முடிவடைந்திருக்கு. என்எஸ்சி மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் 2,673 ஸ்டாக்ஸ் ட்ரேடட் ஆயிருக்கு. அட்வான்ஸில் ஒரு 1,195, டிக்ளைனில் ஒரு 1,379, அன்சேஞ்சில் ஒரு 99, அப்பர் சர்க்கியூட் பார்த்தோம்னா ஒரு 124, லோவர் சர்க்கியூட்டில் ஒரு 149, ஒரு 52 வார உச்சத்தில் ஒரு 22 பங்குகள் இன்னைக்கு இருந்திருக்கு. 52 வார லோவில் ஒரு 40 பங்குகள் இன்னைக்கு இருந்துச்சு. செக்டரல் பெர்ஃபார்மன்ஸ் இன்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டருமே இன்னைக்கு வந்து டிக்ளைன் தான் இருந்துச்சு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிஃப்டி ஐடி வந்து 1.1 அட்வான்ஸ்லையும், நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து டிக்ளைன், நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ், நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி எஃப்பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி மீடியா, நிஃப்டி ரியாலிட்டி எல்லாமே பார்த்தோம்னா டிக்ளைனில் தான் இந்த வாரம் மிக்ஸில் இருந்துச்சு. லோக்கல் கரன்சி யூஎஸ்க்கு எதிராக, யூஎஸ் டாலருக்கு எதிராக 82.89 முடிவடைஞ்சி. நேற்றுக்கு பார்த்தோம்னா 82.83 முடிவடைஞ்சி. ஹரியானா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து விஷ்ணு பிரகாஷ் அவர்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் 103.5 கோடி ரூபாய்க்கான லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து பாண்டு இஷ்யூ அப்ரூவலுக்கு வந்து ஒப்புதலை வழங்கியுள்ளாங்க. அதாவது 100 கோடி ரூபா வரைக்கும் பாண்டு இஷ்யூ பண்ணுறதுக்கான ஒப்புதல் கிடைச்சிருக்கிறது. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்திரானில் சென்னை வந்து சிஎஃப்ஓவாக அறிவிச்சிருக்காங்க. இது எப்போலேருந்துன்னா மார்ச் 18 எஃபெக்டிவாக வருது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் வந்து A340 ரக விமானத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா அவங்களோட சர்வீஸை விரிவுபடுத்துறதுக்காகவும் ரெவென்யூ பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பாரதி ஏர்டெலின் 11.6 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு வர்த்தகமாக இருக்கிறது. அக்லுவாலியா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 364 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் வந்து அசாம் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேடியம் பில்ட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கிறது. சக்தி பம்ப்ஸ் ஓட பங்குகள் இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து 93 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து கிடைச்சிருக்கு. அந்த ஆர்டர் எதுக்குன்னு பார்த்தோம்னா சோலார் போட்டோவால்டிக் வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தை வந்து நிறுவுவதற்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் இது. இடி வந்து 3M இந்தியா பெங்களூர் ஆஃபீஸில் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அதனால் பங்குகள் வந்து பார்த்தோம்னா ஷார்ப்லி இறங்கியிருக்கு. ரயில்டெல் ஓட பங்குகள் இன்னைக்கு வந்து ஒரு 9% உயர்ந்திருக்கு. ஒடிசா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சென்டர்லேருந்து 113.46 கோடிக்கான ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பேடிஎம் வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டில் வந்து இன்னைக்கு லாக் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கிடைச்சதுனால, அது எதுக்கு இந்த அப்ரூவல்னா யூபியில் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடராக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அந்த ஒப்புதல் வழங்கியதை அடுத்து எல்என்டி டெக் சைபர் செக்யூரிட்டியில் 100 பில்லியன் திட்டத்தை பெறுகிறது. இது எதற்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏஐஎம்எல் டிரைவன் சைபர் செக்யூரிட்டி இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. பை ஐடிசி டார்கெட் ப்ரைஸ் ரூபாய் 470 பிரபுதாஸ் லீலிதார் சொல்லியிருக்காரு. நியூட்ரலான் எரிஸ் லைஃப் சயின்சஸ் டார்கெட் ப்ரைஸ் 930 மோதிலால் சொல்லியிருக்காரு. பை லார்சன் அண்ட் டர்போ டார்கெட் ப்ரைஸ் 3760 பிரபுதாஸ் லீலிதார் சொல்லியிருக்காரு. பை வருண் பீவரேஜஸ் டார்கெட் ப்ரைஸ் ₹1600 மோதிலால் ஆஸ்வல் சொல்லியிருக்காரு. அக்யூமுலேட் வினாத்தி ஆர்கனைஸ் டார்கெட் ப்ரைஸ் ₹1844 ஜூஜித் சொல்லியிருக்காரு. அக்குமுலேட் பேட்டா இந்தியா டார்கெட் ப்ரைஸ் ₹1070 ஜியோஜித் சொல்லியிருக்காரு. பை கிராப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் டார்கெட் ப்ரைஸ் ₹5082 எல்கேபி செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஆரபிந்த ஃபார்மா வந்து இன்னைக்கு பங்குகள் வந்து ஒரு 2% டவுனில் வந்து வர்த்தகம் ஆயிடுச்சு. எதனாலும் பார்த்தோம்னா யூஎஸ்எஃப்டிஏ வந்து தெலுங்கானா யூனிட்டில் வந்து ஒரு 7 அப்சர்வேஷன் வந்து இன்ஸ்பெக்ஷனில் வந்து கிடைச்சிருக்கு. இந்த இன்ஸ்பெக்ஷன் டேட்டு பார்த்தோம்னா பிப்ரவரி 19 to 29 வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் ஒரு 7 அப்சர்வேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கிறது. டிவிடெண்ட் திங்கட்கிழமை அன்னைக்கு வழங்கும் நிறுவனம் ஆயில் இந்தியா லிமிடெட் ₹8.50 பங்குக்கு. போனஸ் வழங்குகிற நிறுவனம் டைன் அக்ரோ லிமிடெட் 1:1 ரேஷியோவில் வழங்குறாங்க. பிஎஸ்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்னைக்கு மொத்த பங்குகள் 4650 ஒரு 2011 டிக்ளைன், ஒரு 827 அன்சேஞ்ச், ஒரு 1812 அட்வான்ஸில் இன்னைக்கு இருந்துச்சு.
மார்க்கெட் மூட பொறுத்த வரைக்கும் ஃபியர் ஜோனில் இன்னைக்கு இருக்கு. யாரெல்லாம் ஃப்ரெஷ் ஓப்பனிங்ஸ் வந்து பண்ணலாமோ அதுக்கு உண்டான நேரம் இது. டாப் கெய்னர்ஸாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யூபிஎல், பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அதானி என்டர்பிரைசஸ், ஹிண்டல்கோ, அதானி போர்ட்ஸ், டாடா கன்சூமர் ப்ரொடக்ஷன் இவங்கெல்லாம் இருக்காங்க. யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் 2.82% கெயின், பாரதி ஏர்டெல் 2.13%, பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.83, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 1.62, அதானி என்டர்பிரைஸ் 1.45, ஹிண்டல்கோ 1.39, அதானி போர்ட்ஸ் 1.19, டாடா கன்சூமர் ப்ரொடக்ஷன் 1.15%. பிரிட்டானியா வந்து 0.71% லாபம். மாருதி சுசுகி 0.63, இண்டஸ் இந்தியா பேங்க் 0.51, பஜாஜ் பின்சர் 0.50, டிசிஎஸ் 0.28, கிராசிம் 0.003 இவங்கெல்லாம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸாக பார்த்தோம்னா எம்என்எம் அதாவது 4.82% மைனஸில் போயிருக்கு. பிபிசிஎல் -3.66% போயிருக்கு. கோல் இந்தியா -2.91, டாடா மோட்டர்ஸ் 2.26 மைனஸு, லார்சன் வந்து -1.97, ஹீரோ மோட்டர் காப் -1.93, ஹெச்எல் டெக் -1.90, என்டிபிசி -1.72, ஓஎன்ஜிசி -1.71, சன்ஃபார்மா -1.40, எல்டிஐ மைண்ட்ரி -1.33, எஸ்பிஐ -1.23, இன்ஃபோசிஸ் -1.17 இவங்கெல்லாம் இந்த டாப் லூசர்ஸ். 52 வார உச்சத்தில் இன்னைக்கு யார் இருக்காங்கன்னா அக்னி கிரீன், பாரதி ஏர்டெல், சிக்னிட்டி டெக், கோல்கேட், எம்பசி ஆஃபீஸ், கிரிராஜ் சிவில் டி, டாச்சி எனர்ஜி, இன்டலாக்ட் டிசைன்ஸ், லீ மெரிட்டி, ஓவாசிஸ் மிட்டலாண்ட், பெர்ஃபெக்ட் இன்ஃப்ரா குரூப், பிளக்ஸிபேக், ஆர்கே சுவாமி, சதவ் ஷிப்பிங், ஸ்ரீகார்னி ஃபெப், சோலாரிண்ட், சோமி கன்வேயர் இவங்கெல்லாம் வந்து 52 வார உச்சத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிரலாம். ஷேரிங் இஸ் கேரிங். இந்த மேலும் இந்த வீடியோ லைக் பண்ணலாம், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போது நமது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மேலும் நமது டெலிகிராம் சேனலான t.me/kpil சென்டர்னு கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான நியூஸ் வந்து டெய்லி அங்கே நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றும் ஜீரோதா அப்ஸ்டார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைப்பவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் செய்து கொள்ளலாம். மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் யாரும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்களோட சேனல் பார்ட்னரான அசெட் ப்ளஸ் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அசெட் ப்ளஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு உண்டான அனைத்து விதமான உதவிகளும் நீங்களால் உங்களுக்கு வழங்கப்படும். மேலும் இந்த சேனலில் 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்கிறது. இதை புதியவர்களும் வர்த்தகத்தில் உள்ளவர்களும் ஏற்கனவே இதில் சில டவுட்ஸ் இருந்து பார்த்துட்டு இருக்கவங்களும் பார்த்து பயனடையலாம். மற்றும் ஒரு வீடியோவுடன் திங்கட்கிழமை இன்றைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.